அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பம் அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 19 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 50 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 78 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 279 ரூபாய் 95 இலங்கைக்கு 955 ரூபாயும் வழங்குறாங்க. அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 278 ரூபாய் 90 இலங்கைக்கு 955 ரூபாய் 5 வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள அழைப்பிடுங்க 97 23 54 61 என்ற சஜில் எக்ஸ்சேஞ்ச் இலக்கமூடாக. அதே போல ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 955 ரூபாய் 2 இந்தியாவுக்கு 279 ரூபாய் 45 வழங்குறாங்க. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 45 வழங்குறாங்க. இலங்கைக்கு 955 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் தொடர்ந்துமே பெஸ்ட்டான ரேட் வழங்கிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் 300 400 500 1000 தினார் அனுப்பினாலும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டு சடனாக கம்மியாகிச்சு. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பெஸ்ட்டான ரேட்டை வழங்கிட்டு இருக்கிறதுல யுஏஇ எக்ஸ்சேஞ்சும் ஒன்று தான். அதே போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினா லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ 2-3 நாளாக வந்துச்சு. அது தைப்பொங்கல் லீவு விடுமுறையாக இருந்ததால தான். மற்றும்படி யுஏ எக்ஸ்சேஞ்சும் பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அது பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆயிருக்கான்னு. ஒருவேளை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் உடனே திருத்திக்கோங்க. லேட் ஆகிடுச்சுன்னா பணம் நாட்டுக்கு போயிடும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மட்டும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் அறவிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் தான் இதுவரையிலையும் பெஸ்ட் அனுக்கிறாங்க. 900 ஃபில்ஸ் கட்டணம் அறவிடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டணத்தில் கூட ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கத்தான் செய்யுது. சாதாரணமாக ஒரு 350 ஃபில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸாவது லாபமாக கிடைக்கும். ஏன்னா அதுலேயும் கூட ஒரு சின்ன பிரயோஜனம் இருக்குது. அதால் பணம் அனுப்புகிறவங்க முதலாவது ரேட்டு, அடுத்தது கட்டணம், இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில எக்ஸ்சேஞ்சுகளில் டிஸ்பிளே பண்ணுற ரேட்டையும் விட கம்மியான ரேட் தான் அதிகமாக பணம் அனுப்பும்போது கிடைக்கிறது அப்படின்றதையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் போல. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 327 ஃபில்ஸ்.
ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 714 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 853 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 102 ஃபெல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அகமதியில் எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் திடீரென புகுந்த பொம்மை துப்பாக்கி வீரர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அதே போல இதோ நேற்றைய தினம் போட்ட வீடியோக்கு அதிரடியான ரெஸ்பான்ஸ் அப்புச்சியின் வீடியோவுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொரு இடங்களில் பில்டிங் கிளாப்ஸ் ஆகி விழ ஆரம்பிக்குது. பழைய கட்டடங்களுக்கு முன்னாடி வண்டிகளை நிறுத்தாதீங்க. அதே போல் மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது குவைத்தில் 2016ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்துக்காக. அதே மாதிரி செல்ஃபி எடுத்தால் சோழி முடிஞ்சது, ஃபோட்டோ போட்டால் சோழி முடிஞ்சது. அடுத்ததா இதோ முக்கியமான 3 நபர்கள் பிடிபட்டிருக்காங்க. குத்த வச்சு உட்கார வச்ச போலீஸ். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஜனவரி 20, 2025 தாய்வான் மற்றும் எத்தியோப்பியா 2 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பூகம்பம் மறுபடியும் உருவாகி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூகம்பம் ஒவ்வொரு நாடுகளையும் உருவாகுது. அது நம்மளுக்கு தெரியாமல் போனாலும் சில நேரங்களில் அதோடைய சின்னொரு தாக்கம், அதாவது சின்னொரு அலை வந்தாலும் கூட கட்டடங்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அவைகளுக்கு நல்லாவே அறிய தரும். சுனாமி டைம் மற்ற இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் பாருங்கள், பறவைகள் மிருகங்கள் தான் முதல்ல அலர்ட் ஆகும். இப்போ இது தாய்வானில் நடந்த பூகம்பம். அதான் பாதுகாக்கணும். தொடர்ந்து பூகம்பம், எரிமலை குமுறல், வெள்ளம், மிகப்பெரிய அனர்த்தம் ஏதாவது ஒன்று வரப்போகுதோ தெரியல.就做老子啦，打初恋真毒老的嘞，这最有啦，有得难查无了。இரண்டாவதாகவும் ஒரு இடத்துல கட்டிடம் சரிந்து விழுந்ததா நேற்றைய தினம் ஒரு நபர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு எகெயின் தொடர்ந்து கட்டிடங்கள் சரிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது, என்னதான் நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறாரு. குவைத்தில் தொடர் கட்டிட சரிவுகள் நடந்து கொண்டே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி பழைய கட்டிடங்கள் டெமாலிஷ் பண்ண இருக்கிற கட்டிடங்களுக்கு பக்கத்தில் வண்டிகள் நிறுத்துறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். شلون طاحت هذه؟ هذه مو في مصاف السيارات؟ காதலியோட கால் பேசிக்கிட்டே தரையை கின்றவங்க, செவத்தை குடையிறவங்க, நீங்களும் ரொம்ப கவனம். அடுத்ததா 2016ஆம் ஆண்டு குவைத்துடைய லிபரேஷன் டே அன்று ஒரு விபத்து நடக்குது டஸ்மாக்கு ஆப்போசைட் டஸ்மன் பேலஸ் பகுதிகளில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மேலால் ஒருத்தர் வண்டி ஏற்றிடுறாரு. அவருடைய தூக்கு தண்டனை நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கிய தகவல். உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தங்களுடைய அலுவலக நேரத்தில், அதாவது அவர்களுடைய யூனிஃபார்மோடு
செல்ஃபி எடுப்பதோ, ஃபோட்டோக்களை சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதோ, வீடியோக்கள் செய்வதோ, டிக்டாக் செய்வதோ, மற்ற ஏதாவது செயலிகளில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்னாப்சாட்லேயோ எதுலேயோ வீடியோ போடுவதோ மமனு தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளோட செல்ஃபி எடுக்கிறவங்களும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனம். ஏன்னா சில நேரங்களில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதால் பாதிப்பு வரலாம். ஏன்னா தான் அவங்க பேரும் டீட்டெயில்ஸும் முன்னாடியே பேட்சிலே இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். இனிமேல் செல்ஃபி எடுத்து யாருடையாவது ஃபோட்டோ நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி உத்தியோகபூர்வமான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எப்போதுமே வீடியோக்கள் எடுக்காதீங்க, தவறுகள் எதுவும் செய்யாத பட்சத்தில். விசா விற்பனையாளர்கள் 2, போலி முத்திரை விற்கக்கூடிய ஒருவர், இப்படின்னு 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் ஸ்டாம்ப் விற்கக்கூடியவர், இன்னொருவர் இன்னும் 2 போலியான விசாக்கள், ஆள் கடத்தல்காரர்கள். இப்படி 2 பேரை கைது பண்ணி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். இதில் முக்கியமாக முதலாவதாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா தனிமையிலே இனிமை கண்டு கொண்டிருக்கிறவர் ஸ்டாம்ப். குவைத்துடைய ஸ்டாம்ப்கள் உங்களுக்கே தெரியும், அரச இலச்சினை அதோடு சேர்த்து வரக்கூடிய ஸ்டாம்ப். இந்த நாட்டில் முத்திரைகளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க பணப்பரிவர்த்தனைகளுக்கு. 5 தினார் முத்திரை, 10 தினார் முத்திரை அப்படின்னு அந்த முத்திரைகளை விற்பனை செய்யக்கூடிய நபர். அடுத்ததா மற்ற 2 விசாக்களை போலியாக தயார் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஃபேக்கான விசாக்கள், இல்லைன்னா ஃபேக்கான கம்பெனிகளே விசா ரெடி பண்ணி ஆள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்களை தான் கைது செய்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் விசான்னு வேறொரு டிஃப்ரெண்ட்டான விசா மெத்தட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்கோட்டை ஸ்கேன் பண்ணாமல் யாராவது இந்த பார்கோட்டை உங்களுக்கு மறைச்சி விசா அனுப்புகிறாங்கன்னா, பார்கோட்டை அனுப்பினா பார்கோட்டை அனுப்பி எல்லாம் செக் பண்ணி ஒரிஜினல் விசாவுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பினா மட்டும்தான் காசு கட்டுவோம், பணம் கொடுப்போம். இல்லையா உன் விசாவை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இடத்த காலி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ அந்த விசாவிலையும் ஃபேக் பண்ணுறாங்க, ஃப்ராட் பண்ணுறாங்க. ஏன் போலியான விசாவை ஃபோட்டோ காப்பி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் பார்கோட்டை லைட்டாக மறைச்சி வச்சுட்டு அனுப்பிடுறது. இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வேலை நடக்குது. அதால் விசா உங்களுக்கு கிடைக்குதா இருந்தால் ஒரிஜினல் விசாவுடைய ஃபோட்டோவும் பார்கோட் ஃபோட்டோவும் இருந்தால் மட்டும் விசாவுக்கு பணம் கொடுங்க. அடுத்ததா திரைப்பட பாணியில் உள்ளே நுழைந்து துப்பாக்கியை காட்டி, அதுவும் பொம்மை துப்பாக்கியை காட்டி எக்ஸ்சேஞ்சில் இருந்த பலரையும் மிரட்டி பணத்தை அள்ளி சென்ற, கொத்தாக அள்ளி கொட்டி ரோடு நெடுக கொட்டியே அள்ளி சென்ற திருடர்கள். அகமதியில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண பரிவர்த்தனை நிலையத்தில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. There's a gun. Save your gun. Save your gun. المواليد 21/2/89. 89. فرق هذول. هلا سوا لا بالله سوا بالدولارات 4010. हेलो अभी अपनी वेट कर بس دينارات يا ريس بس. كم شخص هم؟ 3 ريس. 2 اللي نزلوا بس. بدك نساعد.
Niente, sir. عايز اشيل بس الفلوس بتاعتي كده هو دي لقط قال لي كده بس شوف واقف بس اعمل Speak English, you have. They speak English. He said open up. Open up. There's a gun. Save your gun. Save Save your gun. بس معانا مسدس ما تكلمش معايا اي حاجه اللي هي كده هو بس Slide baby. Sa boat? Hindi. Hanggang dyan lang yan. மாஷா அல்லாஹ். தற்போது பலஸ்தீனிய சிறை கைதிகளின் விடுதலை அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலருமே தங்களுடைய குடும்பங்களோடு வந்து இணையக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இதோ அதில் சில காட்சிகள் உங்களுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே இனி வரும் காலம் நிம்மதியாக சந்தோஷமாக சுபிச்சத்தோட வாழட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியவனாக இந்த வீடியோ நேற்று பார்த்தீங்களா? هذا خلية نحل، هذا رقمه، مكان حاطه بعد كاميرا مراقبة بعد. صوب ظهر سيتي سنتر بالأحمدي. அப்போ இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. முதலாவதா எச்சரிக்கை பலகை விடுக்கப்பட்டதும், இரண்டாவதா தட்டி தூக்கியதும் நடந்திருக்கின்றது. அகமதி பகுதிகளில் அந்த தேன் எடுக்கிறதுக்காக சிலர் வந்து அரச நிலத்தை அபகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குப்பை கூலமாக வைத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் ஒன்று அபிச்சினோட எக்ஸ் தலை கணக்கினோடாக பதிவிட்டிருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருந்தாங்க. 24 மணித்தியாலம் ஆகியும் ஸ்டிக்கருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததால் அடுத்த கட்டமாக உடனடியாக கொய்த்துறைய முனிசிபாலிட்டி சம்பவ இடத்துக்கு சென்று தட்டி தூக்கிட்டாங்க அனைத்தையுமே. பரவாயில்ல, உடனே ரெஸ்பான்ஸு சூப்பராக இருக்கும். நிறைய தடவை நம்ம அவருடைய புகழை பாடி இருக்கிறோம். கருப்பாக இருந்தாலும் மனுஷன் ரொம்ப கலையாக இருப்பார். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சில சேவைகளை செஞ்சுக்கிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷம். நம்மளை குறையாத வரைக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போது இந்த வெளியில் அக்காமல் அடிக்கிறவங்க, உங்கள் கஃபீலுக்கு ஏதாவது கேஸ் இருக்கா அப்படின்றத எந்த வழியில் பார்ப்பீங்கன்னு தெரியலை. பார்க்குறதுக்கு எந்த வழியும் இல்லை, சொன்னாதான் ஒன்று. ஏன்னா கஃபீலுக்கு சிலருக்கு கேஸ் இருக்கிறதால அக்காமல் அடிக்க முடியாது. ஆனால் பணத்தை வாங்கிட்டு சிலவங்க வந்து ஏமாற்றுறாங்க. சிலவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்கான டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணுறாங்க. பணம் கொடுத்து ஏதாவது செய்யலாமான்னு உள்ளால் இல்லை வாஸ்தா வச்சு செய்யலாமா அப்படின்னு யோசித்து குறுக்கு வழியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இன்னமும் சிக்கிக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு கராமா இருந்தாலோ, ஃபைன் ஏதாவது கட்ட இருந்தாலோ, பேங்க்கில் லோன் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலோ, அதே மாதிரி பயோமெட்ரிக் முடிக்கலையா, நிச்சயமாக வீசா அவங்களால
புதுப்பிக்க முடியாது. அதன் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை கொண்டு போய் கொட்டுறதுக்கு முன்னாடி சிலர் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையும் மாட்டியிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.